ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் டே. அதுவும் பார்த்திங்கன்னா எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிங்க. இது எங்களோட 11th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ இதுதான் வெட்டிங் ஆனிவர்சரியோட அவுட்ஃபிட். ஸோ ஊர்லேருந்து தீரனோட கசின்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. அதாவது எங்கள் சிஸ்டர் அவங்களோட பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் லீவ் இல்லையா, ஹாலிடேனால் பெங்களூருக்கு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் வெளியில் எங்கே போகலான்னு யோசிச்சுட்ருக்கப்போ சரி பார்பிக்யூ போகலாம், எல்லோரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்த மாதிரி இருக்கும், பிடிச்ச டெசர்ட்டு எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் இல்லையா. அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். தீரனுக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டு வந்து இந்த பார்பிக்யூ, அதனால் அங்கே போயிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அப்சல்யூட் பார்பிக்யூக்கு தான் போயிருந்தோம். சரி ஸ்டார்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது பானிபூரி, அப்புறமேட்டு பிரியாணி, சம்திங் நிறையா விஷயம் இருந்துச்சு. டெசர்ட்லேயுமே ஒரு 10-15 வெரைட்டிஸ் இருந்துச்சு. எல்லாமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணது ரிசர்வ் பண்ணது பார்த்திங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு